வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ கொழும்பு இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் பதில் பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றிய சேபாலிகா சமன்குமார மற்றும் கீர்த்தி பண்டார கொட்டகம ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். 2023 ஆண்டு நவம்பர் 27 தேதியிலிருந்து 2024 ஆண்டு மே மாதம் 29 வரையிலான காலப்பகுதியில் இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பிரதேசத்தில் அமைந்துள்ள காணியொன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டிருந்த கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் கடந்த போராட்ட காலத்தின் போது சேதமடைந்ததை அடுத்து இழப்பீட்டுக்கான அலுவலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரயோகித்து குறித்த சொத்துக்களுக்காக 88,50,000 ரூபாய் நட்டஈட்டை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பிரதிவாதிகளுக்கு எதிராக 10 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் வழக்கு விசாரணையின் போது சாட்சிகளாக 30 பேர் அழைக்கப்பட உள்ளதுடன் சான்று பொருட்களாக 38 ஆவணங்களும் மன்றில் ஆராயப்பட உள்ளன.